சாமுவேல் முதல் அதிகாரம். எல்கானா என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு அன்னாள் என்ற மனைவி. அவளுக்கு குழந்தை இல்லாததுனால அவன் பெனினாள்ங்கிற இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறான். அவங்க போய் சீலோவில் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் வருஷம் ஒரு தடவை போய் பலி செலுத்தி அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அப்படி ஒரு தடவை போய் இருக்கிற பொழுது அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். முதல் அதிகாரத்தில் 10-11 வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். எத்தனையோ தடவை ஆலயத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா அன்னாளுக்கு அப்புறம் பெண்ணினால் கல்யாணம் பண்ணி அவளுக்கு பிள்ளைங்கள்லாம் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அவளை வருத்தப்படுத்தும்படியாக பேசுவாள். அவன் எல்கானா சொல்லுவேன், மற்ற எல்லா பிள்ளைகளை பார்க்கலும் நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், உனக்கு நான் நான் உன் மேலே அன்பாக இருக்கேன்லாம் சொல்கிறான். ஆனால் அவள் போய் கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி அவள் விண்ணப்பம் பண்ணுகிறாள், பொருத்தனை பண்ணுகிறாள். ஏலியும் சொல்லிட்டான், நீ பண்ண பொருத்தனையின்படியே கர்த்தர் உனக்கு காரியத்தை செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டான். அவள் அதற்கு பின்பு துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். குழந்தை இல்லாத அவளுக்கு குழந்தையை கொடுத்தார். அதுக்கப்புறமும் பிள்ளைகளை கொடுத்தார். அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற அளவிற்கு, ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற அளவிற்கு அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் அவளுடைய உறுதியையும் அவர் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையையும் பார்த்து கர்த்தர் அப்படி செய்தார். அப்போ பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாக நம்ம அவருடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்கட்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறப்ப கண்டிப்பாக கர்த்தர் வாசலை திறக்கிறவராக இருக்கிறார். அவளுக்கு